வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் புதன்கிழமை பிதர்களை வேண்டி வழிபாடு செய்யும் அமாவாசை விரதம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை பிதர்களை வேண்டி வழிபாடு செய்து தர்ப்பணம் தானங்கள் கொடுக்க வேண்டிய அமாவாசை விரதம் இடம்பெற உள்ளது. பிதுர் வழிபாடு தொடர்பாக இந்த குரு பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் 25ஆம் திகதி புதன்கிழமை அன்று பிதிர்களை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற மறைந்த பிதிர்கள், அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள், அவர்களை வேண்டி விரதமிருந்து பிரார்த்தனை செய்கின்றதாகிய அமாவாசை விரதம். மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாயிருக்க வேண்டும். அவர்களுக்காக விரதமிருந்து மோட்ச தீபங்கள் ஏற்றி தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது நமக்கு பலரும் ஆடி அமாவாசை வருகின்ற பொழுது மட்டும்தான் இதை செய்து கொள்வார். ஒவ்வொரு மாதங்களும் வருகின்ற அமாவாசை பிதர்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு. நாம் இந்த அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்களெல்லாம் இந்த அமாவாசையிலே விரதமாயிருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் அந்த பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து அவர்கள் பெயரிலே தர்ப்பணங்கள் செய்கின்றோமோ, அவர்கள் பெயரிலே தானங்கள் கொடுக்கிறோமோ, இவையெல்லாம் நமக்கு 100 மடங்கு குடும்பத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமையுமாம். பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சுப காரியங்களும் மங்களமான காரியங்கள் எல்லாம் இல்லங்களிலே நடைபெறுமாம். அவ்வாறு இந்த பிதர்களை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்றதாகிய அமாவாசையிலே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எள்ளுந்தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபட்டு அவருடைய புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் தண்ணியிலே துடைத்து விபூதி குறி வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து மலர் மாலை சாத்தி சாம்பிராணி தூவமிட்டு வீட்டிலே சமைத்த உணவுகளை பிதர்களுக்கு படைக்க வேணும். எப்பொழுதுமே பிதர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் வெளியிலே இருந்து கொண்டு வரப்படுகின்ற உணவுகள் படைக்கக்கூடாது. வீட்டிலே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் சேர்ந்து செய்த உணவைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கும் என்ற நல்ல எண்ணங்களோடு நாமும் பிதர்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் குரு பூஜை வழிபாடு இடம்பெற உள்ளது. கொழும்பு 15 சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் ஆனி மாத மக நட்சத்திரத்தில் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் சுவாமிகள் குரு பூஜை சிறப்பாக இடம்பெற உள்ளது. குரு பூஜையில் கலந்து கொள்ளும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு கற்கை உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படுவதோடு இரவு விருந்து உபசாரமும் இடம்பெறும் என சாஸ்தாபீட தொண்டர் சபை செயலாளர் ஆறுமுகம் தங்கராசா தெரிவித்தார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.